ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரிசி மாவு இருந்தால் 10 நிமிஷத்தில் மிருதுவான கொழுக்கட்டை செய்யலாம். இந்த சாஃப்டான பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சட்டுன்னு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்வீட்டான பிடி கொழுக்கட்டை. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். மாவளந்த கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. பாகுபதம் பார்க்க தேவையில்லை. வெல்லத்தில் இருக்க கல்மண் தூசை வடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சூடுபடுத்தி கரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். வாசனைக்காக ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடித்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க பாசிப்பருப்பு நெய்யிலே வறுபடுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. பருப்போட கலர் மாறிடாமல் வறுத்துக்கங்க. பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். நெய்யில் வறுத்துட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா பருப்பு ஈஸியாக உடஞ்சிரும். இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கணும். பருப்பு பகுதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கங்க. இது கூட 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க. அரிசி மாவு வெள்ளை தண்ணியை நல்லா உறிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நாம் சேர்த்துருந்த தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வந்துடும். இது கூட துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு துருவின தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக தேங்காயை பொடிசாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். இந்த சூட்லேயே மாவு பகுதி அளவு வெந்துடும். மாவு இப்போ கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. எந்தளவு உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு விரல் வச்சு அழுத்தினோம்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். ஒரே தட்டில் நான் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சிட்டேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் சேர்த்து மாவை நல்லா கிண்டிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறனால
எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக பூ போல் பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. அரிசி மாவில் 10 நிமிஷத்தில் மிருதுவான சாஃப்டான கொழுக்கட்டை செய்யலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.